அண்மை செய்தி. சேலத்தில் தெரு விளக்குகளை துண்டித்தும் சிசிடிவி கேமராக்களை உடைத்து கொலையாளிகளை அதிமுக நிர்வாகி படுகொலை செய்துள்ளனர். திட்டமிட்டு கொடூரமான முறையில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனங்கள் எழ வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சேலம் மாவட்டத்தை சார்ந்த அதிமுக நிர்வாகி, அதாவது கொண்டாலம்பட்டு பகுதி கழக செயலாளராக இருந்த சண்முகம் நேற்று இரவு அவருடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது மறைந்திருந்த சிலர் அவரை வழிமறித்து கொடூரமாக படுகொலை செய்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதை இந்த நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். தினசரி கொள்ளை நடைபெறுவது தமிழகத்தில் வாடிக்கையாகிவிட்டது என்று தான் பலமுறை கூறிய பிறகும் அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். நேற்று இரவு 10 மணி அளவில் சண்முகம் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் சென்று கொண்டிருந்த பொழுது கொலையாளிகள் அந்த பகுதியில் உள்ள தெரு விளக்குகளை துண்டித்து அங்குள்ள CCTV கேமராக்களை உடைத்தும் திட்டமிட்டு கொடூரமான முறையில் அவரை படுகொலை செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சம்பவ இடத்திலேயே அவர் மரணம் அடைந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். இந்த கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் அதிமுகவினுடைய தீவிர விசுவாசியாக இருந்த சண்முகம் அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினர் உறவினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் இதுபோன்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்ததன் காரணமாக கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றார். நேற்று இரவு கொண்டாலம்பட்டி என்கின்ற அந்த பகுதியை சார்ந்த சண்முகம் என்கின்ற நபர், அதிமுகவை சார்ந்த அவர், திட்டமிட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி தற்போது இந்த அறிக்கையினை வெளியிட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதை பலமுறை சுட்டிக்காட்டியும் அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.